இது நேற்று ஈவினிங்குள்ள வீடியோ. சண்டே ஸ்பெஷல் அத்தை வீட்டுக்கு போய் நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வந்தது கொஞ்ச நேரம் செல்வா தூங்குனா, நமக்கு கொஞ்சம் வேலை இருந்ததா எல்லாத்தையும் முடிச்சு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ணன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ணனும் ஸ்பெஷலாக சமைச்சு வச்சுட்டு காலையிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அத்தை வீட்டிலே இருந்துட்டு இப்போ தானே வந்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு என் மருமக ஏதாவது புதுசாக பொருள் வாங்கி வச்சுருந்தா நான் வந்தது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டிகிட்டு இருப்பேன். அவளோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. விஜயனை வந்த கொஞ்சம் நேரத்தில் பேசிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க. அவங்களே அனுப்பி வச்சுட்டு நம்ம சாப்பாட்டில் உட்காந்தாச்சு. அப்படி அண்ணன் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது நான் லாஸ்ட்டாக ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 3வது படிக்கும்போது சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நார்மலாக நான்வெஜ்னாலே செல்வா தான். ஆனால் செல்வாவே எப்படா இப்படி சமைக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி எங்கள் அண்ணா வேறு லெவலில் சமைக்கும். அப்படி என்ன ஸ்பெஷல்னு நான் இன்னும் சொல்லலையே. இன்றைக்கி முயல் கறி தான், கொஞ்சம் குழம்பாவும் கொஞ்சம் கிரேவியாகவும் அப்புறம் இறால் வாங்கி கிரேவி வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் தான் நின்றோம். இங்கே வீட்டை சுற்றி நிறையா பூக்கண்டுனா இருக்குமா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதோட கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரவே 11 மணி ஆயிடுச்சு. வரும்போது அங்கேருந்து கொஞ்சம் மல்லிப்பூ மட்டும் பறிச்சிட்டு வந்தேன். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்மளும் தூங்க வேண்டியது தான்.